சுத்தாமியானவரே, என்னுடைய பாதங்களின் ஆலயத்தினுடைய பணிகளை முடித்திருக்கின்றதாகவே தூரத்திலிருந்து நீர் எங்கள் நிலைகளை அறிந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் வார்த்தைகளின் இருதயத்தின் தியானம் சமர்ப்பிப்பதையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திற்காகவே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதிக்கும் இயேசு கிறிஸ்து கற்பனையாக அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி முழு மனதோடு கூறுகிற அன்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதை வைத்து இந்த அருளை ஆணையத்திற்கு மத்தியிலே ஆவியானவர் பேச விரும்புகின்றார். 10 கட்டளைகளிலே ஒரு பிரதான கட்டளை என்ன என்று பார்த்தோம்னா, நாம் வாசிக்க கேட்டு நம் தேவனாகிய கர்த்தருக்கு முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்பதுதான் என்று சொல்லி அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும், இந்த நவீன யுகத்திலே இந்த வார்த்தைகள் எவ்வளவாக மனுஷனுடைய வாழ்க்கையிலே அல்லது வாழ்க்கையில் எடுத்து செல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குறியாகவே கடந்து போகும். ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் ஆழமாய் கவனித்து பார்க்கிறீர்களா? இதயம் என்பது என்ன? உள்ளம் என்பது என்ன? மனம் என்பது என்ன? பலம் என்பது என்ன என்று சொல்லி இவைகளை பார்க்கும் பொழுது அதில் ஆன்மீக அர்த்தத்தை வைத்து நீங்கள் நானும் சிந்திக்கப்படுகிறார் ஆவியானவர் அழைக்கிறார். ஒரு முழு இருதயத்தோடு என்று சொல்லும் பொழுது ஒருமுகப்படுத்துகின்ற எண்ணம் ஆண்டவரை துதிப்பதிலே, ஆண்டவரை நினைப்பதிலே இருக்க வேண்டும். அதுதான் முழு இருதயத்தோடு என்று சொல்லி இயேசு இங்கே கோடிட்டு காண்பிக்கிறார். முழு உள்ளம் என்பது என்ன? இருதயம் வேறு உள்ள வேறாக பார்த்தால் முழு உள்ளம் என்பது ஒரே சிந்தனையை வாழ்கின்ற நிலையில் தான் உள்ளம் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த 4 விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை இப்பொழுது இருக்கின்ற புதிய மொழிபெயர்ப்பை பார்க்கிறீர்களால் இதனுடைய ஆழமான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், உன் முழு உள்ளத்தோடும் என்று சொன்னவர் உன் முழு மனதோடும் என்று சொல்லும்போது அலைப்பாயாத நிலையில மனதை வைப்பதற்காகத்தான் மனம் என்பதை சுட்டி காண்பிக்கிறார். மனம் என்பது அலைப்பாய நினைக்காத ஒரு நிலையில் உள்ள ஒரு எண்ணம். அடுத்ததாக முழு பலம் என்று சொல்லும் பொழுது முழுமையான ஆற்றல் என்று சொல்லி முழுமையான ஆற்றலாக அது சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவரை தேடுவதிலே ஒரு ஒருமுகத்தன்மை இருக்க வேண்டும். அதுதான் குவாலிட்டி என்று நாம் சொல்கிறோம். அது ஒருமுகத்தன்மையாக குவாலிட்டி என்று சொல்வார்கள். ஒருமுகத்தன்மையாக அது இருக்க வேண்டும். அது ஒருமுகத்தன்மையாக இருக்குமானால் இருதயம் செயல்படும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக முழு மனம் என்று சொல்லும்போது, உள்ளம் என்று சொல்லும்போது அது ஒருமுக சிந்தனையாக இருக்குமானால் ஒன் பே திங்கிங் என்று சொல்வார்கள். ஒருமுக சிந்தனையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு முழு மனம் என்பது சீரான பாதை அல்லது சீரான மனம் எண்ணம், அதை ரைட் பாத் என்று சொல்லி அமைந்து சொல்லலாம். எனவேதான் இந்த சீரான பாதையை கடந்து போகும் பொழுது இருதயமும் நாம் தேடுகின்ற இருதயத்தினுடைய வாஞ்சையும் நமக்குள்ளே வருகிற உள்ளத்தினுடைய வாஞ்சையும் ஒரே சிந்தனையை வாழத்தக்கதாக மனம் என்ற சொல்லுக்குள்ளே அடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் யாக்கோபு 1:8 யாக்கோபு சொல்லும் பொழுது இப்படியாக சொல்கிறார், இது மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அடுத்ததாக ஒரு முழுமையான பலம் என்பது என்ன என்று கேட்டால் ஃபுல் எனர்ஜி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற முழு ஆற்றல் அல்லது திறமையோடு இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் வாழ்வின் முதலிடத்தை பிடித்திருக்கும் எதையும் கர்த்தருக்காக உதவிட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் மிக ஆழமான கருத்துக்களை மிக எளிமைப்படுத்தி உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆன்மாவோடும் உன் முழு ஆற்றலோடும் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நமக்கு இந்த நாளிலே வெளிப்படுத்துகிறார். வாழ்க்கையில நம் முதலிடத்தை பிடித்திருக்கும் எதையும் கர்த்தருக்காக விட்டுக் கொடுக்கிற தன்மை. எசாயா 17ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களில் பார்க்கிறீர்களானால், நம் கண்மலையாகவும் ரட்சிக்குமான தேவனை மறந்தால்
என்ன நடக்கும் என்பதை இஸ்ரவேல் மக்களுக்கு தீர்க்கன் சொல்லும் பொழுது அந்த தீமை எவ்வளவாய் தெளிவாக வரும் என்பதை அவன் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் உருவாக்குகின்ற அகிலத்தையும் நம்மை உருவாக்கின ஆண்டவர் நம்மிடத்திலே நம்மை விளக்க வேண்டும் என்பதற்காக, நம்மை நாம் விளக்க அவர்களிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எதிர்பார்த்துக் கொள்ளவில்லை. மாறாக அவரை நாம் விளங்கிக் கொள்வதற்காக நம்மை அவர் எதிர்பார்க்கிறார். நான் என்னை குறித்து ஆண்டவருக்கு விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்றால் நான் தாயின் கருவில் உருவாகும் போதே என்னை கண்டறிந்தது. ஆகையினாலே இந்த வில்லால் சொன்னதை போல என்னை உருவாக்கின ஆண்டவரிடத்திலே நான் அவருக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவரை விளங்கிக் கொள்ள அவர் என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூவாயாக என்று சொல்லும் பொழுது, முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று பிரதான கட்டளையை ஏன் ஆண்டவர் கொடுக்க வேண்டும்? அவரே இந்த எதிர்பார்ப்பை மக்களிடத்திலே எதிர்பார்க்க வேண்டும். மனிதன் கடவுளை தேடுகிறார், அதே சமயத்திலே கடவுள் மனிதனை தேடிக் கொண்டிருக்கிறார். எனவேதான் அதே நேரத்தில் கடவுள் மனிதனை தேடும் பொழுது அவன் எங்கிருக்கிறான் என்று தேடுவதில்லை, இருக்கிற இடத்தை அறிந்து அவனை தேடி வருகிறார். ஆகவேதான் அவருடைய வழிகளிலே யார் நடக்க விருப்பமுள்ள மனிதனாக இருக்கிறார்களோ அவர்களை மட்டுமே தேவன் தேடி அவர்களிடத்திலே அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று சொல்லி தேடுகின்ற உணர்வோடு அருகிலே வருகிறவர்களாய் காணப்படுகிறார். ஒருவேளை நீங்கள் பார்க்கிறீர்களால் சங்கீதம் 14:2 53 சங்கீதம் 2 பார்க்கும்போது தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ, ஒருவனுக்கு உண்டோ என்று சொல்லி கர்த்தர் தேடி பார்க்கிறவர்களாய் உண்மையிலே காணப்படுகிறார். எனவேதான் நான் சொன்னேன், கடவுளை தேடி நான் பார்க்க வேண்டியதில்லை, கடவுளை என்ன தேடிக் கொண்டிருக்கிறார், நான் எங்கே இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய அன்பு வைத்து அவரை முழுவதுமாய் யார் ஒருவர் நம்பி அவருடைய வாழ்க்கையை கடந்து வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய முழு இதயத்திலே, அவருடைய முழு எண்ணத்திலே, அவருடைய முழு மனதிலே, அவருடைய முழு ஆற்றலிலே கர்த்தர் ஒன்றாக கலந்து கொள்ளலாம். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த இருதயத்தை, அந்த எண்ணங்களை இந்த நாளிலே ஆண்டவரை தேடுகின்ற முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிற வாழ்க்கையை கர்த்தரிடத்திலே தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதர்கள் தங்களுக்கு கடவுளை, தங்களுக்காக கடவுளை தேடுகிறவர்கள் சிலர் உண்டு. குறைகளை நீக்கி நிறைவை உண்டாக்குவார் என்று சொல்லி மனிதர்கள் தேடுதல் உண்டு. எல்லாவற்றையும் பெற்ற பிறகு கடவுளை தூரத்திலே விட்டுவிட்டு, கடவுளை தூரப்படுத்திவிட்டு கிடைத்த நன்மைகளை பெற்றவுடனே கடவுளை மறந்து வாழ்ந்த வாழ்க்கை, அதைத்தான் 2 நாளாகவும் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். மனிதன் கடவுளை தேடுவது அவருடைய சுயநலம்தான். அது மட்டுமல்ல, தன்னை விட பலமிருந்தவர்கள் தனக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களையும் அவன் தேடுவான். காரியங்களுக்காக கடவுளை தேடுகிற மனிதர்கள் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுளை தேடுகிறவர்கள் உண்டு. மிகமிஞ்சின சக்திகளுக்கு அப்பாற்பட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுளத்தை அடைக்கலம் கொள்கிற மனிதர்கள் உண்டு. குறை இருக்குமானால் இந்த குறையை ஆண்டவர் எனக்கு தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி குறைக்காக ஆண்டவரை தேடுகிறவர்கள் உண்டு. மனிதன் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுளை தேடுகிறவர்கள் உண்டு. மனிதன் கடவுளை தேடுவதிலே ஒரு சுயநலப்படமாய் காணப்படுகிறான். எல்லாம் முடிந்த பிறகு அவருடைய முழு ஆத்மா இருக்கிறது. அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்களும் நானும் இந்த வார்த்தையின் அடித்தளத்துக்குள்ளே போவோமே, ஆனால் என் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நான் என் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்மாவோடும், என் முழு பலத்தோடும், என் முழு மனதோடும் நான் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய காரியங்கள், தேவைகள் ஆண்டவரால் பூர்த்தியாக நிலையில் இருக்குமானால் நான் கதறுகிறேன். பூர்த்தியான பிறகு விலகி போகிறேன். ரெகோபோயாம் அதைத்தான் செய்தான். எனவேதான்
இன்றைய அருளுரையினுடைய ஒரு கருப்பொருளை முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்திலே அன்பு கூறு. என் ஆண்டவரிடத்திலே நான் அன்பு கூறும் பொழுது ஒரு முழு கருத்தோடு அவருக்கு அன்பு கூற வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை யாருதான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை இல்லத்திலே போய் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அன்பு 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 என்று சொல்லி பவுல் எழுதினாலும் ஒரு இடத்தில் அவர் எழுதும்பொழுது அந்த கொரிந்தியர்ல எழுதினார், நான் கடவுளிடத்திலே அன்பை தேடி போகாதபடிக்கு என் அன்பு குறையும் பொழுது கர்த்தரை என்னிடத்திலே கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். ஆகவேதான் நீங்கள் நான் ஒரு சுயநல நிலையிலே நம்மை திறப்படுத்திக் கொள்வதற்காக கடவுளை தேடுவதாக இருக்கக்கூடாது. அப்படி தேடும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? என் முழு பலத்தோடு ஆண்டவரிடத்திலே கேட்கிறேன். கதறி கண்ணீரோடு ஆண்டவரிடத்திலே கேட்கிறேன். அது மட்டுமல்ல, நான் முழு இதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய என்னுடைய குறைகள் என் தேவைகளுக்காக நான் நின்று ஜெபிக்கும் பொழுது நான் சுற்றி பகுதிகளை எதையுமே பார்ப்பதில்லை. காரணம், என் காரியம் முடிந்தாக வேண்டும் என்பதற்காக. ரெகொபெயா அதை செய்தான். கர்த்தரை விட்டு விலகினான். அவனை விட்டு விலகும் பொழுது ராஜாக்களால் அவன் சூறையாடப்படுவதை நாம் வாசிக்கிறோம். இதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமே. ரெகொபெயா ராஜ்யத்தை திடப்படுத்திக் கொண்ட பலப்படுத்திக் கொண்ட பின்பு அவனும் அவனோடு இஸ்ரவேலை சேர்ந்த அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். சாலொமோனின் மகனானே ரெகொபெயாம் கர்த்தரை தேடினான். தன் தகப்பனுக்கு பின் தாவீதின் சிங்காசனம் அவனுக்கு உறுதி செய்யப்பட்டது. உறுதி செய்யப்பட்ட அவன் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவன் நல்ல ஒரு திறமையான அரசனாக இந்த பகுதியிலே அவன் பணியாற்றினான். சாலொமோன் விட்டு ஒரு வறுமை அவனுக்குள்ளே இருந்தது. தாவீதின் சிங்காசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் எதை சொன்னாரோ அதை அப்படியே அவன் செயலிலே காண்பித்தான். ஆனால் அவன் ராஜ்யத்தை திடப்படுத்திக் கொண்ட பொழுது, ராஜ்யத்தை பலப்படுத்திக் கொண்ட பின்பு அவனோடு அவன் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். தனக்காக கடவுளை தேடும் ஒரு மனிதனாக ரெகொபெயாம் இருந்தான். ஆனால் தாவீதின் சிங்காசனம் உறுதியான பிறகு கடவுளை விட்டு அவன் தூரத்திலே கடவுளை நாம் பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தை விட்டுவிடுகிறான். நியாயப்பிரமாணம் என்பது என்ன? தேவனை மையப்பொருளாக இருக்க வேண்டும். அது காலையிலும் மாலையிலும் ஆராதிக்கப்பட வேண்டும். அதுவே முழு நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நியாயப்பிரமாணத்துடைய விதியாக இருந்தது. ஆனால் அவருடைய வெற்றியின் நிலைமையில இருக்கும் பொழுது, வெற்றியினுடைய பின்னணியில இருக்கும் பொழுது கடவுளை அவன் பின்தொடர்கிறான். அவருடைய வாழ்க்கையின் வெற்றி முன்னணியிலே வருகிறது. முழு இதயத்தோடு ஆண்டவரை தேடினவன், முழு பலத்தோடு ஆண்டவரை தேடினவன், முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து இஸ்ரவேல் மக்களை முழுவதுமாக சாலொமோனுடைய வழியை நடத்தி செல்ல வேண்டுமையா? எல்லாவற்றையும் பெற்ற பிறகு ஆண்டவரை பின்தொடர்ந்து விடுகிறான். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, பலி கிரமமாக செலுத்தப்பட வேண்டும். ஆனால் செலுத்திய பலிகள் எல்லாம் கடவுளுக்கு விரோதமாக கடந்து 10 கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். ஆனால் கற்பனைகளை கைக்கொள்ளாதவனாய் கடந்து போகிறான். சுருக்கமாக கூறுவோமேனால், முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனில் அன்பு பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் மனப்போடுகிற வாழ்கிற வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் பற்றி பிடித்துக் கொள்ளவே முடியாது. ஆண்டவரோடு உறவு வைத்துக் கொள்ளவே முடியாது. ரெகொபெயாம் நாட்களிலே நாம் பார்க்கிறோம், தங்களுக்காக தன்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை தேடினவர்கள் ஆறு வழியிலேயே ஆசீர்வாதம் நின்று போகிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய அன்பு மாறி போகிறது. கர்த்தர் அவரை விட்டு விலகி போகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அன்பு, என் கடவுள் மீது நான் வைத்திருக்கிற ஒரு அன்பு, என் ஆண்டவரோடு நான் வைத்திருக்கிற உறவு விரிச்சல் உள்ள உணவாய் காணப்படுகிறதா? நெருங்கிய உணவாய், தேவைகளுக்காய் குறைவுகளுக்காய் ஆண்டவரை தேடுகிற உணவாய் காணப்படுகிறதா?
என் தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும். என் பிரச்சனைகள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என் போராட்டங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவர் அவைகளை செய்ய வேண்டிய காலகட்டங்களிலே தான் செய்வார். எனவே தான் தேவன் சொல்லுகிறது, அழகாக சொல்லுகிறார், அதனது காலங்களில் அதனது காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறதே எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்ற பிறகு என் வாழ்க்கையின் பின்னணி எங்கே இருக்கிறது? எகோவையாம் அப்படித்தான் கிடைக்கலாம். கடவுளை நேசிக்கிறவர்கள் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். எப்படியாக முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழுமையான உள்ளத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய கடவுள் பரிசுத்தாவியான ஆண்டவருக்காக நம்மோடு நம்முடைய வாழ்க்கை முழு இதயத்தின் எண்ணங்களோடு வலிமைப்படுத்திய வாழ்க்கையை கொண்டு சென்று காப்பதாக. ஆமென்.